character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 11th standard students. நம்ம மேக்ஸ் கிளாஸில் என்ன பார்த்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் ஆஃப் போர்ஷன்ஸ்ன்றது எக்ஸாமினேஷன் ரைட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபுல் போர்ஷன் எக்ஸாமுக்கு எப்படி ரிவிஷன் பண்ண போகிறோம். அதில் வால்யூம் 1 ஆல்ரெடி நீங்கள் ஆஃப் போர்ஷனில் ரைட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் ரிவிஷனில் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ஒவ்வொரு சாப்டர் வைஸாகவும் ரீகால் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக அதை ரீகால் பண்ணி முடிக்கிறீங்களோ ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் எதுவாக இருந்தாலும் ரீகால் பண்ணாமல் அப்படியே நம்ம அடுத்த இயருக்கு போகும்போது எதையுமே நம்ம பேசிக்கான கான்செப்டை தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் வீட்டில் இருக்கிற நேரத்தில் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே ப்ராப்ளம்ஸை ஓரியன்டாக ரிவைஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியாத ஏதாவது சம்ஸ் எதாவது இருந்துச்சுனாக்கா யூ வில் பி சென்ட் அவுட் தி வாட்ஸ்அப் நம்பர். ஐ வில் பி ஆன்சர் அபவுட் இன் யுவர் நம்பர். ஓகே. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கோமோ அந்த சாப்டர்ஸ் ஆல்ரெடி டீச் பண்ண ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நடத்தும் போதே சில ப்ராப்ளம்ஸ்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிங்க, இதெல்லாம் மார்க் அவுட் பண்ணிக்கிங்க. ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அதெல்லாம் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதையும் எடுத்து வச்சு ரீகால் பண்ணுங்கள். டோன்ட் வேஸ்ட் யர் டைம். எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லா எக்ஸாமும் நல்லபடியாக ரைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வால்யூம் 2ல் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம். அதாவது தட் இஸ் மீன் ஃபார் 7th சாப்டர். 7th சாப்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்கான கான்செப்ட் தான். மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் வந்து மேட்ரிசஸ் வேறு, டிட்டர்மினன்ட்ஸ் வேறு. அதை நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ்லேயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். எப்படி மேட்ரிசஸ்னால் ரைட் பண்ணணும் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்னால் எப்படி கால்குலேட் பண்ணணும். இதில் உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸில் வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணியாச்சு. அந்த ஆர்டரில் எதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் ரீகால் பண்ணி முடியுங்க. என்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணி முடிச்சிருக்கோமோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. மேட்ரிசஸில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணணும் அண்ட் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அண்ட் ஆல்சோ வெரி ஈக்குவலன்ஸ் டு எப்படி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ ரோஸ் அண்ட் காலம்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம பேசிக்கான கான்செப்ட்லேயே ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம். அதே போல் ஒரு எனக்கு மேட்ரிசஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற சொல்லி ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அவங்களே சில ஆர்டரில் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. 8th and 8th டேர்ம்ஸ் வந்து இந்த ஆர்டரில் இருக்கணும்னு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கனாக்கா அதுக்கு எலமெண்ட்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதனுடைய டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்லாம் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த ஆர்டரில் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பேசிக்கான சம்ஸில் பார்த்தோம். அதில் டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் போர்ஷன் எக்ஸாமில் கண்டிப்பாக சாப்டர் வைஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ தியரம் கொஷின்ஸும் இருக்கும். தியரம் கொஷின் அண்ட் டெஃபினேஷன் கொஷின்ஸ்லாம் இல்லாமலாம் இருக்காது. அதனால் எல்லா டெஃபினேஷன்ஸும் ரீட் அண்ட் ரைட் அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கு ஏதாவது ஒரு கிவ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. அது பேசிக்கான சம்ஸ் எல்லாமே டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் ஆல்சோ மேட்ரிசஸில் பார்த்துருப்பீங்க. எப்படி ட்ரையாங்குலர் ஃப்ரேம் பண்ணுறது அண்ட் ஆல்சோ லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸு அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறது, ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸஸ் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க, அன்இக்குவல் மேட்ரிக்ஸஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம். இந்த பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே நீங்கள் லோயர் ஸ்டாண்டர்ட் அதாவது 10th இதிலே பார்த்துருக்கீங்க. அதனுடைய பேசிக்கான கான்செப்டில் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே ஸ்கேலார் குவான்டிட்டியால் மல்டிப்ளை பண்ணுறது, அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ் எப்படி பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒரு மேட்ரிசஸ் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அடிஷன்லையோ இல்லை டிவிஷனில் கொடுக்குறாங்கன்னா டிவிஷனில் டேரெக்டாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம்ஸ்.
that is will be considered the சொல்லிருக்காங்க பாரு the concept of the dividing a matrix by another matrix and those the operation a by b where a and b are matrices is not defined அதாவது a divided by b ன்றது எனக்கு டிஃபைன் பண்ண முடியாதுன்றது தான் கான்செப்ட் ஏன்னா in terms of multiplication யூஸ் பண்ணிக்கலாம் and addition and subtraction யூஸ் பண்ணிக்கலாம் and also ஏதோ ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியால மல்டிப்ளை பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேசிக் கான்செப்டில் உனக்கு ஈக்குவேஷனில் கொடுக்கறது தான் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா அந்த ஆர்டரில் உங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணியிருக்கீங்க அதே போல் சில சம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணதும் பேசிக் சம்ஸ் அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டி கண்டிஷன்ஸு அண்ட் ஆல்சோ ஆர்த்தோகோனல் கண்டிஷன்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அண்டு கன்ஃபார்மல் ஃபார் மல்டிப்ளிகேஷன் எப்படி மல்டிப்ளிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறது ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவும் சேமாக இருந்தால் மட்டும்தான் தட் வில் பி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் எக்ஸிஸ்ட்ன்றது ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்ச ரூல் தான் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் பார்க்குறது இப்போ ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் ஏ பவர் 10 அந்த ஹையர் ஆர்டரில் கொடுத்துருந்தாலும் அதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஒரு மேட்ரிக்ஸை எப்படி ப்ரொவைட் பண்ணி அதனுடைய வேல்யூஸுக்கு ஈக்குவல் டு 0க்கு எப்படி கொண்டு வந்து அந்த வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி பேசிக் சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே உங்களுக்கு புக்கில் தான் இருக்குது புக்கில் இல்லாத எதையுமே நான் உங்களுக்கு சொல்ல ஏன்னா புக்லேயே நமக்கு ரெடியூஸ்டு சிலபஸ்லேயே சில கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் வாஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க இது மட்டும் தான் நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறது தான் இருக்கும் அதனால் அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி முடிங்க பேசிக் சம்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்கள் நடத்தின எல்லா ப்ராப்ளத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணிப்பார் அண்ட் ஆல்சோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேட்ரிசஸ் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி மேட்ரிக்ஸ் அடிஷன் அடிட்டிவ் ஐடென்டிட்டி எப்படி கிடைக்கும் அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் எப்படி கிடைக்கும் அண்ட் ஆல்சோ தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது இதெல்லாம் பேசிக்கான கான்செப்டில் உனக்கு புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க இதை நீ ரெஃபர் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக ஏன்னா ஃப்யூச்சரில் ஹையர் கிளாஸஸில் மேட்ரிக்ஸோடைய பேசிக் கான்செப்ட் எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் ஹையர் கிளாஸஸ் 12th வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக யூ நோ தட்ன்ற ஒரே ஒரு வார்த்தையிலே முடிச்சிருவாங்க ஏன்னா அதனால் அந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே போல் ஒரு மேட்ரிக்ஸோடைய டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் மேட்ரிக்ஸோடைய டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரோஸை காலமாகவும் காலமை ரோவாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது அது எப்படி சம் ப்ராப்பர்ட்டிஸில் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற ரிசல்ட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டரை பார்த்துக்குங்க அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சம் ஸ்கேலார் குவான்டிட்டியில் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பற்றி கேட்பாங்க இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டெஃபினேஷனில் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்னன்றதை நீங்கள் சொல்லணும் ஏ டிரான்ஸ்போஸ் ஏமா ஈக்குவல் டு ஏன்னு கிடச்சதுன்னா அது சிமெட்ரிக் சொல்லலாம் அதே ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு சொன்னீங்கன்னாக்கா அது என்னது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லலாம் இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் அண்ட் சிமெட்ரிக் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதுக்கு பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்ன ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இனிய கொஷின்ஸில் ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸ்பிரஸ் த மேட்ரிக்ஸ் இந்த ப்ராப்ளம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் மேட்ரிக்ஸில் கொடுத்துட்டு சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் சொல்லியிருக்காங்க அப்போ வாட் அபவுட் வில் பி கன்சிடர் த 2 மேட்ரிக்ஸஸ் ஏ மேட்ரிக்ஸோடைய டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கணும் ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா சம் ஆஃப் த டேர்ம்ஸில் எடுத்து 1/2 இட் இஸ் ஏ மல்டிபிள் p ஈக்குவல் டு 1/2 ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்போ p ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிற ஆன்சரை மறுபடியும் நான் p டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறேன் p டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா pக்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ therefore p equal to 1/2 a plus a transpose is a symmetric matrix சொல்லிக்கலாம் அதுவே இப்போ skew symmetric matrices find out பண்ணுறதுக்கு will be using the condition let us q is equal to 1/2 a minus a transpose அப்போ a minus a transpose போது பார்த்தீங்கன்னா முதல்ல a minus a transpose கண்டுபிடிச்சு சப்ராக்ஷன் பண்ணி கண்டுபிடிப்போம் அதுக்கு அடுத்து அதை டிரான்ஸ்போஸ் பண்ணாக்கா it is a minus q நெகட்டிவ் வெளியில் எடுத்தால் that is our equal conditionல வரும் அப்போ q equal to 1/2 into a minus a transpose is a skew symmetric matrix அப்போ இதை ரெண்டுத்தினுடைய sum of the terms தான் நீ சொல்ல போகிறீங்க ஏன்னா கொஸ்டினில் எனக்கு expressed as the sum of the symmetric and skew symmetric கேட்டிருப்பாங்க அப்போ a is equal to p என்ன கண்டுபிடிச்சோம் and q என்ன கண்டுபிடிச்சோம் ரெண்டுத்தினுடைய sum of the termஸில் எடுத்து ரைட் பண்ணாலே it is over இதே பேசிக்கான கொஷின்ஸ் தான் இதே மாடலில் உங்களுக்கு எக்ஸசைஸ்லேயும் இருக்குது அந்த எக்ஸசைஸ் சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா
இனி டிட்டர்மினன்ட்ஸில் கொடுக்குறது. இப்போ டிட்டர்மினன்ட்ஸில் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லேப்லாஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ். இனி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மினன்ட்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனாலே இட் இஸ் கன்சிடர் அபவுட் த மைனர். மைனர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, 2x2 மைனஸ், அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குனாக்கா அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை நான் என்ன பண்ணுவேன்னா எலிமினேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற 4 நம்பர்ஸ் அது தட் இஸ் கால்ட் அபவுட் டிட்டர்மினன்ட். அதாவது தட் இஸ் மைனர் ஆஃப் த டேர்ம். மைனர் கண்டுபிடிச்சிட்டுனாக்கா அடுத்தது கோஃபேக்டர் கண்டுபிடிப்பாங்க. அப்போ தான் அது கன்சிடர் த கிவன் சொல்யூஷன் ஆஃப் த டேர்ம். எப்பயுமே மைனர் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் கூட எதை கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் கண்டுபிடிப்பாங்க. கோஃபேக்டர்ன்றது நான் எந்த எலமெண்ட் என்ட்ரி எடுக்கிறனோ எந்த ரோஸில் அண்ட் காலம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரோஸ் அண்ட் நம்பர்ஸ் எடுக்கிறேனாக்கா இந்த ரோஸையும் இந்த காலம்ஸையும் நான் என்ன பண்ணுவேன்னா டெலீட் பண்ணிவிடுவேன். அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த 2x2 மேட்ரிக்ஸில் தான் டிட்டர்மினன்ட் இருக்கிறது மைனர் கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டயகனல் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் டயகனல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும். ஓகேங்களா. அடுத்தது கோஃபேக்டர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன என்ட்ரிஸ் இருக்கோ அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரிஸில் நான் எடுத்தேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரிஸில் எடுக்கிறேனாக்கா -1 ஹோல் பவர் 1 + 1, அதாவது ஐத் டேர்ம் அண்டு ஜேத் டேர்ம் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணால் ஆட் பண்ணணும். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னாவது எனக்கு பாசிட்டிவ்ல கிடைக்கும் அண்டு செகண்ட் டேர்ம். இதை தான் பேசிக்காகவே உங்களுக்கு எப்படி கிளாஸில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ், செகண்ட் ஒன் நெகட்டிவ் அண்ட் தேர்ட் ஒன் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இந்த ஆர்டரில் உங்களுக்கு கோஃபேக்டர் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம்ஸை கண்டுபிடிச்சு சொல்கிறது. ஓகேவா. இதுதான் ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஆஃப் த வேல்யூஸ் ஆர் டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடி. இட் இஸ் ஆல்சோ லேப்லாஸ் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது எக்ஸ்பென்ஷனில் எப்படி லேப்லாஸ் எது கொண்டு வராங்க, அதனுடைய டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ லேப்லாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் த கன்சிடர் அபவுட் த என்ட்ரிஸ் ஆஃப் த மைனர்ஸ் அண்டு கோஃபேக்டர். ஓகே, அந்த ஃபார்ம் யூஸிங் த கண்டிஷன் அதுதான் யூ வில் பி எக்ஸ்பிளைனிங் த டேர்ம். இங்கே ஒரு கொஷின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட் ஆல் மைனஸ் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் என்ஸ். கம்ப்யூட் மாடலஸ் ஆர் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஃப் ஏ ஈக்குவல் டு மேட்ரிசஸில் கொடுத்துருக்காங்க. மேட்ரிசஸும் டிட்டர்மினன்ட்ஸும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா மேட்ரிசஸ் அகைன் சிம்பிளிஃபை அபவுட் அகைன் ஒரு மேட்ரிசஸை தான் ஃப்ரம் பண்ண முடியும். அதுவே டிட்டர்மினன்ட்னாக்கா தட் இஸ் எக்ஸ்பேண்டிங் த வேல்யூஸ் then we get the single scalar quantityல எனக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தீங்கனாலே இதனுடைய மைனஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அண்ட் ஆல்சோ கோஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ மைனஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா then find the determinant of the values will be considered. ஓகே, லாஸ்ட் உங்கள் ஆன்சரில் therefore that is the expand the termsல சொல்லி ஆன்சரில் முடிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா சரஸ் ரூல்னு சொல்லுவாங்க. இந்த சரஸ் ரூல் பார்த்தீங்கன்னாக்கா வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இந்த சரஸ் ரூல்ஸில் எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துக்கிற என்ட்ரிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படி என்ன பண்ணால் எக்ஸ்பேண்டிங் த டேர்ம்ஸில் ரைட் பண்ணுவோம். ஓகேவா. அதாவது எக்ஸ்பேண்டிங் த டேர்ம்ஸ்னால் A11 A12 அடுத்து A13 மறுபடியும் A11 A12 அந்த ஆர்டரில் மொத்தம் எனக்கு 5 நம்பர்ஸ் தான் நான் அதை ரீரைட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ 5 நம்பர்ஸ் அண்ட் தேர்ட் ரோ 5 நம்பர்ஸ். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பேண்டிங் த டிட்டர்மினன்ட்ஸ் அதே டிட்டர்மினன்ட்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அதாவது அப்வர்ட் டைரெக்ஷனில் மேலேருந்து கீழே இறங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கும். அதே கீழே இருந்து மேலே ஏற எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டைரெக்ஷனில் வரும். அந்த ஆர்டரில் தான் இது வில் பி யூஸிங் த ஃபார்முலா. அதை தான் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா வில் பி யூஸிங் த ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் த ஏரியாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸிங் த கண்டிஷன். ஓகேங்களா. இது ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சரஸ் ஃபார்முலாவை மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாடலில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸும் என்னன்றதை கற்றுக்குங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே நான் சொல்லிடுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியை டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்போ 0ன்னு சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னாக்கா நீ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் சேம் என்ட்ரீஸில் இருந்துச்சுனாக்கா அப்போ அதை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் ஐடென்டிக்கல் ஈக்குவலன்ட்னு சொல்லி 0ன்னு சொல்லிக்கலாம். அப்போ ஆல்சோ சேம் அஸ் ஆல்சோ இன்னொன்று என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது சம் ஸ்கேலார் குவான்டிட்டியோட மல்டிப்ளேயில் இருந்துச்சுனாக்கா அதை மல்டிப்ளிகேஷனாக வெளியில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்லையும் எடுத்து வில் பி ஃபைண்ட் அவுட் த டிட்டர்மினன்ட்ஸ். ஓகே, இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட்ஸில் ஒவ்வொரு கண்டிஷன்ஸில் எடுத்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியால் மல்டிப்ளை பண்ணியிருக்குனாக்கா அந்த ஸ்கேலார் குவான்டிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ கூட தான் மல்டிப்ளை பண்ணணுமா, ஏன் செகண்ட் ரோ கூட மல்டிப்ளை பண்ணக்கூடாதா? நமக்கு என்ன கன்வீனியன்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி
மாதிரி நமக்கு எக்ஸ்பேன்ஷன்ஸில் நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இது நம்மளுடைய பை த ரூல் ஆஃப் த கண்டிஷன்ஸில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் எக்ஸ்ப்ளனேஷனோட நமக்கு புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்கள். அதனுடைய பேசிக்கான சம்ஸ் எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபைன் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். எப்படி டிஃபைன் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம்பிளாக இந்த ஒரு கொஷின்ஸில் எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், அப்ளைங் த C1 கண்டிஷனல் டு C1 minus C2, அதாவது C1ஐயும் C2ஐயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு நியூ C1ஆக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன காமனாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு காலமில் 4 மல்டிபிளாக காமனாக இருக்குது. அப்போ 4 நான் வெளியில் எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா C1 and C2 ஆர் ப்ரொபோர்ஷனல் சொல்லிக்கலாம். இல்லைனாக்கா இதை நான் காமனாக எடுத்தேன்னா இட் இஸ் ஐடென்டிக்கல் 1 1 1 வரும். இங்கேயும் எனக்கு ஐடென்டிக்கல் 1 1 1 இருக்குது இந்த தேர்ட் காலம். அப்போ 2 காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் வந்தாலும் இட் இஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி பேசிக்கான சம்ஸில் எக்ஸ்பேண்டிங் த டேர்மில் டிட்டர்மினண்ட்டை ஷோ பண்ணி காமிக்கிறதுலாம் நிறைய சம்ஸ் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் இருக்குது. அது கிளாஸில் நடத்தும் போதே சில சம்ஸ்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருக்கோம். அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு இந்த 7.2ல் வந்து சில சம்ஸ் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, இந்த ப்ரூஃபில் எப்படி கொண்டு வந்தால் LHS ஈக்குவல் டு RHS ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக் சம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எ ஃபேக்டர் தியரம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்டர் தியரம் அப்ளை பண்ணுறது எப்படி இருக்கும். அந்த ஃபேக்டர் தியரஸில் பார்த்தீங்கன்னாக்கா வில் பி யூசிங் த டிட்டர்மினன்ட் கண்டிஷன்ஸ், வில் பி யூசிங் த ஃபைண்ட் அவுட் த வேல்யூஸ். எப்படி ஃபேக்டர்ஸில் கண்டுபிடிக்கலாம், நீங்கள் ஒவ்வொன்றுடைய ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய power of the terms then will be considered the cyclic symmetric form. அந்த ஆர்டரில் யூஸ் பண்ணி then will be find out the result. ஓகேவா? ஒவ்வொன்றுடைய அதனுடைய கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா required factor is in terms of m is 0 இருந்துச்சுனாக்கா the required factor is a constant k எடுத்துக்கலாம். அதே போல் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்லையும் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. அதே m is equal to 1 இருந்துச்சுனாக்கா m is equal to 1 இருந்துச்சுனாக்கா then the required factor is k into a plus b plus c ன்னு எடுத்துக்கலாம். அதே m is equal to 2 இருந்துச்சுன்னா then the required factor is k into a square plus b square plus c square plus l into ab plus bc plus ca ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் பேசிக்கான சம்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ்லேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பாருங்கள். ஏன்னா ஃபேக்டர் தேர்தல் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸும் இருக்குது. அதில் சில சம்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த கொஷின்ஸையும் ரீகால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த சம்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஃபேக்டர் தியரஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டரில். அதுக்கு அடுத்தது கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரிலேஷன் பிட்வீன் டிட்டர்மினண்ட்டுக்கும் கோஃபேக்டர் டிட்டர்மினண்ட்டுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, அதில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. எப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கன்சிடர் த 2 மேட்ரிக்ஸஸ் எடுத்துப்போம். அந்த 2 மேட்ரிக்ஸஸோடைய டிட்டர்மினன்ட்ஸ் then will be product of the terms. அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரோ will be multiply in a first row. ஓகே, அப்போ A1 அண்ட் அதுக்கு தான் வேரியேஷன் தெரியணுன்றதுக்கோசம் தான் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுறதும் அண்ட் ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணுறதும் காமிச்சிருப்பாங்க. தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் A. த டேர்ம் அதர் டேர்ம் வில் பி 0, தட் இஸ் வில் பி கன்சிடர் அபவுட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் AQ. அந்த மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட். இப்போ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கிவன் ஆல்ரெடி 9 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துட்டு ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் மிஸ்ஸிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது 10th பொறுத்த வரைக்கும் எதில் பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஜென்ரலாக யூஸ் பண்ணியிருப்போம். அதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்டில் கொடுத்து ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா தென் வில் பி யூசிங் த ஃபார்முலா 1/2 into x1 y1 1 and x2 y2 1 and x3 y3 1. அப்போ தென் வில் பி டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணால் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த கேவோட வேல்யூஸ். k is equal to plus or minus 3ன்றது சொல்யூஷனில் ஃப்ரேம் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதே சேம் as ஆல்சோ அனதர் மாடலில் அதே சம் கண்டிஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். எப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னாலே டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதுதான் சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. கொடுத்துருக்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆர்டரில் தான் கொடுப்பாங்க. ஆனால் அதை டிட்டர்மினன்ட்டில் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட்னா 2 வெர்டிக்கல் லைன் போட்டு ட்ரா பண்ணணும். அதுக்கு பேசிக்கான சம்ஸ்லாம் உங்களுக்கு கிவன் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்சோ எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆல்சோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸோடைய 1 மார்க்ஸ் டைப் கொஷின் புக் பேக்கில் லாஸ்ட் எக்ஸசைஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த 1 மார்க்ஸையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஏன்னா 1 மார்க்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவைஸ் பண்ணுறீங்கனாலே உன்னால் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 20 மார்க்ஸில் மேக்ஸிமம் ஒரு
15 or 16 மார்க்ஸ் நம்ம கேதர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது பேசிக்கான எல்லாருக்குமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. 1 மார்க்ஸ் வந்து 21 மார்க்ஸில் புக் பேக்கில் இருக்கிற வால்யூம் 1 இருந்தாலும் சரி, வால்யூம் 2 இருந்தாலும் சரி, புக் பேக் கொஷின்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. அதுலேருந்து நீங்கள் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 கொஷின் ஆர் 15 கொஷின்ஸ் கிட்ட கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ரிமைனிங் ஒரு 5 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அந்த இன்டீரியர் கொஷின்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? பேசிக்கான கான்செப்டில் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி வந்திருக்குன்றதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் 7th சாப்டரோடைய எக்ஸ்ப்ளனேஷன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டரோட எண்ட் ஆஃப் த செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஓரியன்டாக ஒரு 1 மார்க் டைப் கொஷின் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புக் பேக்லேயே ஆன்சர்ஸே உனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர்ஸை கரெக்டாக மார்க் அவுட் பண்ணிக்கோ. அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீட் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணோம்னா புக்கில் இருந்து அதை மார்க் பண்ணும்போதே கேர்லெஸ்ஸாக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரைட் பண்ணும்போது நம்ம புக்கில் கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோம், அந்த ஆன்சர்ஸ் தான் நம்ம கொஷின் பேப்பர்லேயே வந்திருக்கு, கரெக்டாக தான் ரைட் பண்ணியிருக்கோம்னு நினைப்போம். ஆனால் அது ஆன்சர்ஸில் தப்பாக போய் நிற்கும். ஓகேங்களா? அதனால் சில ப்ராப்ளம்ஸ் எதையுமே அப்படியே மேலோட்டமாக பார்க்காதீங்க. எப்பயுமே மேத்தமெட்டிக்கல் ரிவிஷன் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். இல்லைனா ஏதாவது லூசிங்ஸில் யூ வில் கெட் த நெகட்டிவ் மார்க்ஸ். அதாவது ஒரு சம்ஸ்லேயே இருந்தாலும் சரி, இல்லை 1 மார்க்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷனோட ரைட் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷனோட ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ரைட் பண்ணி ரெடி ஆகிடுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பார்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஒவ்வொரு மேட்ரிசஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெக்டார் ஆல்ஜிப்ராவாக இருந்தாலும் சரி, எந்த சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ராப்பராக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஏன்னா இதனுடைய பேசிக் கான்செப்ட் எல்லாமே உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸுக்கு எல்லாமே பேசிக்காகவே கொடுத்துருக்காங்க. அப்போ ஹையர் ஸ்டடீஸுக்கு நீங்கள் பேசிக் கான்செப்ட் எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் தெரிஞ்சுட்டு வர முடியும். அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் ஹையர் கிளாஸஸில் நம்ம இன்னும் மோஸ்ட் ஆஃப் அதிகமாக நல்லது மார்க் எடுத்து நல்ல ஒரு ரேஞ்சில் ஒரு ஹையர் பொசிஷனில் காலேஜ் லெவலுக்கு போகிறதுக்கு நல்லா நம்ம ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கோ இல்லை ஒரு ஸ்டேட் லெவல் ரேங்க்லையோ இல்லை வர்றதுக்கு நல்ல ஒரு பாசிபிளாக இருக்க முடியும். சென்டம் மார்க்ஸ்ன்றது எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியும். அதை யூ வில் பி ப்ராப்பர் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் சென்டம் மார்க்ஸ் எடுக்க முடியும். இல்லைனாக்கா நம்ம லூசிங்ஸில் ஏதாவது மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அப்போ நம்ம பண்ணுற ஒவ்வொரு கேர்லெஸ் மிஸ்டேக்கையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு எழுதும்போது எக்ஸாம் எழுதும்போது ப்ராப்பராக ரைட் பண்ணியிருக்கோமா, எல்லா கொஷினும் எழுதியிருக்கோமா, கொஷின் ஆன்சர்ஸில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோமா, இல்லை கொஷின்லேருந்து எழுதும் போதே தப்பாக மாற்றி ரைட் பண்ணி வச்சுருக்கோமா, இது எல்லாத்தையுமே செக் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது 3 hours எக்ஸாம். அந்த 3 hours எக்ஸாமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 3 hours கொடுக்குறாங்க. அந்த 3 hours எக்ஸாமில் மேக்ஸிமம் நீ என்ன பண்ண போகிறீங்கன்னா 2 hours 45 minutesலேயே எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற 15 minutes வந்து பார்த்தீங்கன்னா நீ ரைட் பண்ண பேப்பர்ஸை ஒன்ஸ் ரீகால் பண்ணி அதை செக் பண்ண போகிறீங்க. ரிவைஸ் பண்ணி செக் பண்ணும்போது ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் இது நான் தப்பாக போட்டுட்டேன், அதுக்கு அடுத்த ப்ராப்ளத்தை நான் ஒழுங்காக கரெக்டாக போனாக்கா அது ஜஸ்ட் ஒன்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அடுத்த ப்ராப்ளத்தை நீயோ கரெக்டாக ரைட் பண்ணிக்கலாம். அந்த டைமிங் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா பப்ளிக்கோடைய ரூலே பார்த்தீங்கன்னா 3 hours மேலே உங்ககிட்ட பேப்பர்ஸை இருக்க விட மாட்டாங்க. கண்டிப்பாக பேப்பரை கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் ப்ராப்பராக எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய பேரண்ட்ஸோடைய கைடன்ஸோடு அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து ரைட் பண்ணுங்கள். எல்லாருமே ப்ராப்பரான ரிவிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஏன்னா இது உனக்குண்டான டேலண்ட்டை நீ தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால் பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதோ இல்லை நம்ம வந்து அப்படியே புக்ஸை வச்சு பக்கத்தில் வச்சு அப்படியே எழுதுறதுனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. அதனால் நமக்கு வரப்போகிற மார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு பேருக்கு வேணால் அந்த மார்க்கு சொல்லிக்கலாமே கண்டி. ஆனால் நம்மளுடைய லைஃப் ஓரியன்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது மார்க்ஸ் வந்து நமக்கு ஒரிஜினல் மார்க்கே கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே நல்லா ஈக்குவலாக கொடுத்து நல்ல ஃப்யூச்சரில் ஒரு பெட்டர் எனக்கு சான்ஸ் இருக்குது, நான் நல்லா என்னுடைய டேலண்ட்டை நான் ப்ரூவ் பண்ணுவேன். ஏன்னா இது ஃபர்தராக வர எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நான் ப்ரிப்பேர்டாக ரெடியாக இருப்பேன்றதை நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட ரைட் பண்ண இருக்கணும். ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஒரு ஆஃப் போர்ஷன் எழுதியிருக்கீங்க அண்ட் ஃபுல் போர்ஷன் ஆஃப் போர்ஷன் இஸ் பெட்டர். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபுல் போர்ஷன்ஸ் வந்து நல்லா எழுதுறதுக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதாவது என்னென்ன சம்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிங்க, இன்க்ளூடிங் வால்யூம் 1 சேர்த்து. இப்போ நம்ம பார்க்குறது வால்யூம் 2 மட்டும்தான். இன்க்ளூடிங் வால்யூம் 1 சேர்த்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. அண்ட் எல்லாருமே
90 out of 90 ரீச் பண்ணுறதுக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் ரிவிஷன் வீடியோவில் பார்க்கலாம். வெரி குட் ஈவினிங் டு ஆல் த 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் மேக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 என்னது 7 பார்த்துருப்போம், மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். அதே போல் நீங்கள் ஓவரால் வால்யூம் 1 ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, அதையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாப்டர்ஸை மட்டும் தான் உங்களுக்கு இங்கே இன்ட்ரோ கொடுக்குறோம். அந்த ப்ராப்பராக அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஓவரால் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணி முடிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெக்டர் அல்ஜிப்ரா நீ 8th சாப்டர். இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா ஃப்யூச்சரில் ஹையர் கிளாஸஸ் எங்கே போனாலும் வெக்டார் கான்செப்ட் இல்லாமலாம் இருக்காது. நீங்கள் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி அண்ட் கெமிஸ்ட்ரியிலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெக்டார் கான்செப்ட் எப்பயுமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொடுப்பாங்க. அதனால் பேசிக்கான வெக்டார் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி வெக்டார் ஃபார்ம் ஆகுது, எப்படி இது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க, இது வெக்டார் குவான்டிட்டின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு பேசிக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸை நல்லா ரெக்கார்ட் பண்ணி ரீகால் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நல்லா பெட்டராக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதுதான் நீங்கள் ஹையர் கிளாஸஸ் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்வான்ஸ்டு இதனுடைய பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அது ஹையர் கிளாஸஸில் செகண்ட் இயரில் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் பேசிக்கான கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 2 வெக்டாரில் வந்து 2 சொல்லுவாங்க, ஸ்கேலார் அண்டு வெக்டார்ஸ். ஸ்கேலார்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டின்னு சொல்லலாம். ஸ்கேலார்ன்றது எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டியை வெக்டாருக்கும் அதே குவான்டிட்டி தான் மென்ஷன் பண்ணுவாங்க, அதே ஸ்கேலாருக்கும் அதே குவான்டிட்டி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இதை எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? வெக்டார் ஸ்கேலார் மீன்ஸ் தட் இஸ் மீன் ஃபார் டிட்டர்மைன்ட் பை இட்ஸ் மேக்னிடியூட், ஒரு வேல்யூ. ஸ்கேலார்ன்றது ஒரு வேல்யூவாக கிடைக்கும். அதுவே என்னுடைய வெக்டார்னு எடுக்கிறேனாக்கா வெக்டார் மீன்ஸ் அது ஒரு குவான்டிட்டி. இட் இஸ் கன்சிடர் அபவுட் த டைரக்ஷன். அதாவது டைரக்ஷனோட வந்துச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் அது வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க, இது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சார் டிஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ், லென்த்து, ஸ்பீடு, டெம்பரேச்சர், வோல்டேஜ், மாஸ், ப்ரெஷர் அண்ட் ஒர்க் டன் அண்ட் எல்லாமே என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுறது. அதே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க? போத் இட்ஸ் மேக்னிடியூடும் இருக்கும் அண்ட் இட்ஸ் டைரக்ஷனும் எனக்கு மென்ஷன் ஆகும். அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ஏ டைரக்டட் லைன் செக்மெண்ட்டில் வருது. லைன் செக்மெண்ட்டில் வந்துச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீ ஃபிசிக்ஸில் படித்தது தான். force, displacement and velocity which gives the speed and direction of the motion for vectorsல யூஸ் பண்ணுறது. இதுதான் பேசிக்கான டெஃபினேஷன்ஸில் கொடுக்கறது. அதுக்கப்புறம் இனிஷியல் பாயிண்ட் அண்டு டெர்மினல் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் ஆஃப் வெக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸில் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய இனிஷியல் அண்டு எண்டிங் நீங்கள் டைரக்ஷன்ஸோடு சொல்லுவாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெக்டாரோடைய கான்செப்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ஷன்ஸோடு மூவ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கால்டு த இனிஷியல் பாயிண்ட், இங்கே இருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பாயிண்ட். அண்ட் பி இஸ் கால்டு அபவுட் த டெர்மினல் பாயிண்ட், இட் இஸ் கன்சிடர் அபவுட் த வெக்டார் டைரக்ஷனோட மூவ் ஆகிறது. அதுதான் தட் இஸ் த ஏ வெக்டார். எப்பயுமே ஸ்மால் லெட்டரில் தான் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்சஸ் வரும். அப்போ வெக்டார் டைரக்ஷன்ஸை கண்டிப்பாக வெக்டார் டைரக்ஷன்றதை மேலே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். சப்போர்ட்ஸ் ஆஃப் த வெக்டார் ஏ வெக்டார், ஏபி என்ற லைன் செக்மெண்ட், அதாவது அன்டைரக்டட் லைன் ஏபி இஸ் கால்டு த சப்போர்ட்டட் ஆஃப் த vector directions A vector, that is called about the utilize the condition. And also co-initial vectors and co-terminus edges vectors எப்படி find out பண்ணுறாங்க, அதுக்கும் same as also same initial point and terminal point எடுத்து find out பண்ணுறது. அதே போல் கோப்ளனார், கொலினியர், கொலினியருக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா parallel. கொலினியர்னாலும் சொன்னாலும் parallel சொன்னாலும் it will be same, அதாவது that is same line in the condition. Two or more vectors are said to be collinear or parallel if they have same line of the action or have the line of action parallel to one another. That is mean for நான் எடுக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே, அதாவது என்னது வெக்டார்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரே லைனில் லை ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் த கொலினியர் ஆர் பேரலல் சொல்லிக்கலாம். அதே டூ ஆர் வெக்டார்ஸ் ஆர் செட் டு பி கோப்ளனார் இஃப் தே லை ஆன் த சேம் பிளேன். இங்கே லைன், இங்கே பிளேன்,
பிளேன் வேறு லைன் வேறு, ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஓகேவா? சேம் பிளேன் ஆர் பேரலல் டு த சேம் பிளேன், அதாவது ஒரு பிளேனுக்கு பேரலாக இருக்குது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் கோப்ளனார். அட் இஸ் வாட் அபவுட் த ஈக்குவல் வெக்டார்ஸ் எப்படி சொல்லலாம்? சேம் டைரக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அண்ட் சேம் மேக்னிடியூட் இருந்தால் மட்டும்தான் ஈக்குவல் வெக்டார்ஸ் சொல்ல முடியும். 2 வெக்டார்ஸ் ஆர் செட் டு பி. அதே போல் எப்போ 0 வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 0 வெக்டார் எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டோம். அதுக்கு சில டெஃபினிஷன்ஸ் இருக்குது. என்ன டெஃபினிஷன்ஸ் ஓரியன்டாக சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா 0 வெக்டார் இஸ் எ வெக்டார் which has 0 magnitude and an arbitrary directions and it is denoted by 0 vector. ஓகே, அதாவது ஆர்பிட்டரி டைரக்ஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டினோட்டட் பை 0ல இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அபவுட் 0 வெக்டார்னு சொல்லிக்கலாம். இதுக்கு இன்னொரு இதில் நேமில் சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல் வெக்டார் ஆர் வாய்ட் வெக்டார்னு சொல்லுவாங்க. ஆர் யூனிட் வெக்டார்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்லுவாங்க? மேக்னிடியூட் வந்து 1 இருந்துச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் யூனிட் வெக்டார். அதாவது தட் இஸ் மீன் ஃபார் ஏ கேப். யூனிட் வெக்டார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேப் ஆர் ஹேட், a hat அந்த மாதிரி சொல்லுவாங்க. that is the determinant of the term a cap is equal to 1. that is called about unit vector. unit vector symbolic notations சொல்லும்போது a cap is equal to a vector divided by modulus of a vector for any non-zero vectors, then it will be find out. it is considered the find out the resultant of the term. அதே like vectors and unlike vectors எப்போ find out பண்ணுறாங்க? சேம் டைரக்ஷன்ஸில் இருக்குது. it is called about like vectors. unlike vectors பார்த்தீங்கன்னா directions is different, அது called about unlike vectors. suppose in this லைனில் பாருங்கள் neither like vectors nor unlike vectors. இது like vectorவும் கிடையாது unlike vectorவும் கிடையாது. ஏன்னா it is opposite. இதோ ஒரு இடத்துல வந்து என்ன ஆக போகுதுன்னா இன்டர்செக்ஷன் ஆக போகுது. அப்படி இருந்துச்சுன்னா it is called about both are neither nor conditionsல சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அல்ஜிப்ராஸ் ஆஃப் வெக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ் எப்படி 2 வெக்டார்ஸை அடிஷன் பண்ணுறது, அதே போல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் எப்போ ஃப்ரேம் ஆகும் அண்ட் ஆல்சோ வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். ஆங்கிள்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ தென் வில் பி கால்குலேட் த டைரக்ஷன்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அடிஷன் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. 2 மேக்னிடியூடோட ரெப்ரசன்டட் அடிஷன் இட் வில் பி கால்குலேட். இங்கே ஒரு ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம்ஸே உனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துட்டு சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு அதாவது சைட்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஆடிங் தட் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். அதாவது இனி ஆர்டரில் ஏபி வெக்டாரோட டைரக்ஷன் ஏ வெக்டார் அண்ட் பிசி வெக்டாரோட டைரக்ஷன் பி வெக்டார் அண்ட் சிஏவோட வெக்டார் டைரக்ஷன் வந்து சி வெக்டார். எல்லாத்தினுடைய சம் ஆஃப் த டேர்ம்ஸ் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 வெக்டார். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க? தட் இஸ் டைரக்ஷன்ஸில் எடுக்கும்போது சேம் ஃபர்ஸ்ட் டேர்ம் இதனுடைய செகண்ட் டேர்ம் இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் வில் பி சேம் வந்துச்சுன்னா தட் வில் பி லைக் டேர்ம்ஸ். அப்போ தேர்ஃபோர் தென் வில் பி ஆட் ஏசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார். அப்போ ரெண்டுத்துலையுமே சேம் ஆங்கிள்ஸ் இருக்கும்போது தட் இஸ் ஈக்குவல் டு நல் வெக்டார் தட் இஸ் 0 வெக்டார்ன்றத டைரக்ஷன்ஸில் சொல்லிக்கலாம். அதாவது தட் இஸ் கன்சிடர் சம் ஆஃப் த 2 வெக்டார்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அண்ட் parallelogram law of addition and difference between 2 vectors. எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? 2 வெக்டார்ஸுக்கு டைரக்ஷன்ஸ் வில் பி ரிவர்ஸ் நெகட்டிவில் வரும். அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் நெகட்டிவ் வெக்டார்ஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் வெக்டார்ஸ்னு சொல்லிக்கலாம். அதே ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சம் ஸ்கேலார் வெக்டார் சொல்கிறாங்கனாக்கா ஏதோ ஒரு குவான்டிட்டியால் மல்டிப்ளை பண்ணி சொல்கிறது. தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம். அதே சம் பேரலாக இருக்கும். சம் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் டேர்ம்ஸில் எப்படி எக்ஸ்பேண்ட் த ரிசல்ட்டில் எடுத்துக்கலாம். இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரிசல்ட்டில் கொடுக்குறது. அண்டு வெக்டார் அடிஷன் அண்ட் இஸ் அசோசியேட்டிவ்னு சொல்லிக்கலாம். அண்ட் ஆல்சோ வெக்டார் commutative property then will be satisfied in a identity property. Also then will be find out the vector addition is commutative னு சொல்லிக்கலாம். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் ஆகுது ஒவ்வொரு கண்டிஷன்ஸில் ரிசல்டண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கிங்க. ஃபர்தராக ஹையர் கிளாஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு வெக்டார் பாலிகன் லாவில் கொடுக்கும்போது எப்படி ஆட் பண்ணுறாங்க. ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார். இந்த டைரக்ஷன்ஸை முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மார்க் அவுட் பண்ணி அதனுடைய சம் ஆஃப் த டேர்ம்ஸில் பாலிகன் லா ஆஃப் அடிஷனில் யூஸ் பண்ணி, ஏன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸ்லேயும் சம்ஸ் இருக்குது, அந்த மாடல்லேயும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ரெப்ரசன்ட் த ஆங்கிள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க இன் ஏ வெஸ்ட் டு நார்த் சவுத் ஆஃப் ஈஸ்ட் அந்த மாதிரி கொடுக்கும்போது எப்படி ஆங்கிள்ஸை மார்க் பண்ணுறது அதை பேசிக்கான கொஷின்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு மாடல்லையும் அந்த வர சம்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பேசிக் கான்செப்டில் நெக்ஸ்ட் ஒன் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் த கொஷின். இனி வெக்டார் ஹெக்ஸகனில் ரெகுலர் ஹெக்ஸகனில் கொடுத்துட்டு the vectors represent by the other sides la கொடுத்திருந்தானா what about will be calculate in a diagram using the condition then will be find out the opposite direction la வரும்போது நெகட்டிவ்ல எடுத்து then will be find out the result. ஓகேவா. அண்ட் ஆல்சோ பொசிஷன் வெக்டார் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெக்டாரில்
position vector. Position vector எப்படி calculate பண்றாங்கனாக்கா that is a O is the origin point. Origin point எடுத்துட்டு then this will be considered the plane or space. அதில் எடுத்து தான் then will be calculate. அப்போ position vector எப்பவுமே denote பண்ணுறது OP vector. OP vector is equal to R vector னு எடுத்துப்பாங்க. சில கண்டிஷன்ஸில் தேவைனாக்கா நாம் OP vector னே எடுத்துப்போம். That is will be considered the point of the term. O is the origin point. இப்போ ரெண்டு பாயிண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. AB வெக்டார்ன்ற ஒரு 2 பாயிண்ட்ஸ், அதாவது A and B be the 2 points. Then AB வெக்டார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார், திஸ் இஸ் கால்ட் அபவுட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த டேர்ம்ஸ். அது எப்படி உங்களுக்கு ப்ரூஃபில் கொண்டு வராங்கன்றத ப்ராப்ளமாக பேசிக்கான கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். அதே போல் பேசிக் செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலாவை நீங்கள் 10th பார்த்துருக்கீங்க. செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி. இன்டர்னலின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோஸில் பிரிக்கும். அந்த ரேஷியோஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க நீ வெக்டார் டைரக்ஷன்ஸில். ஓபி வெக்டார் இங்கே இன்டர்னலியாக இருந்துச்சுனாக்கா ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு NA வெக்டார் ப்ளஸ் MB வெக்டார் டிவைட் பை N + M. அந்த இன்டர்னலி இந்த ரேஷியோஸை வச்சு தென் வில் பி கால்குலேட். அதனுடைய ப்ரூஃப் ஆஃப் த டேர்ம்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதையும் ரீகால் பண்ணிக்கிங்க. அண்ட் ஆல்சோ செக்ஷன் ஃபார்முலாவில் வித்தவுட் எக்ஸ்டர்னல் டிவிஷன் வந்து நமக்கு வித்தவுட் ப்ரூஃபில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் வில் பி கன்சிடர் அபவுட் த நெகட்டிவ் ஆஃப் த டேர்ம்ஸ். அதே தென் வில் பி வாட் அபவுட் வில் பி யூஸிங் திஸ் ப்ராப்ளம் செக்ஷன்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் ஆல்சோ சில ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்துட்டு இட் இஸ் கன்சிடர் த இன்டர்னலி அண்டு எக்ஸ்டர்னலி இந்த ரேஷியோஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணி தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். வெக்டார் ஈக்குவேஷன்ஸில் சொல்கிறது. அண்ட் ஆல்சோ the medians of a triangle are concurrent. It is a very important question. 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். மீடியன்ஸ் எல்லாமே எனக்கு எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் கன்குரண்ட்டில் வந்து ஃப்ரேம் ஆகிறது. எப்படி கன்குரண்ட்டில் வருது அண்ட் ரேஷியோஸை வச்சு இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி ஃபார்முலாஸ், இன்டர்னலி இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தென் வில் பி கால்குலேட் த கண்டிஷன். ஓகே, இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸையும் வில் பி ஒர்க் அவுட் அபவுட். ஓகே, அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிசால்யூஷன்ஸ் ஆஃப் எ வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ரிசால்யூஷன்ஸ் ஆஃப் அதனுடைய டைமென்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. டைமென்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இனிய பிளேன்ஸ் அதாவது ஒரு வெக்டார் டைரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிஸில் வச்சு தான் டைமென்ஷன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். இது தட் இஸ் வில் பி ஐ டைரக்ஷன், இது திஸ் இஸ் கால்ட் அபவுட் ஜே டைரக்ஷன். அந்த டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய லென்த் ஆஃப் த டேர்ம்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, அதனுடைய வெக்டார்ஸ் இன் 2 டைமென்ஷன்ஸில் எப்படி ஃப்ரேம் ஆகுது. 2 டைமென்ஷனாலே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஃபார்ம் ஆக போகுது. அதுக்கு யூனிட் வெக்டார்ஸ் இந்த கேப் டைரக்ஷன்ஸில் ஐ கேப் அண்டு ஜே கேப்பில் எடுத்து உங்களுக்கு ஆன்சரில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ அனதர் ஒன் மாடலில் உங்களுக்கு இந்த மாதிரி மாடலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்டு ரெக்டாங்குலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசால்யூஷன் 3 டைமென்ஷன்ஸில் கொடுக்குறாங்க. 3 டைமென்ஷன்னாக்கா 2 டைமென்ஷன்லேருந்து 3 டைமென்ஷனாக இசட்ன்ற ஒரு ஆக்சிஸில் ஃப்ரேம் பண்ணுறது 3 டைமென்ஷன். அப்போ அந்த ஆர்டரில் எடுக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அதுதான் ஓபி வெக்டார். நீங்கள் பொசிஷன் வெக்டார் எழுதும்போது ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப். அந்த ஆர்டரில் டைமென்ஷன்ஸை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வெக்டார் டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். அதே போல் மேட்ரிக்ஸோடைய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டாரில் எப்படி எழுதிருக்காங்க, மேட்ரிக்ஸோடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த டேர்ம்ஸில் எப்படி கேன் பி அப்டைன் ஃபார்ம் த டேர்ம், இந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணி அடிஷன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, அது மேட்ரிக்ஸில் சம் ஸ்கேலார் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுறதையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா 8.4ல் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ யூனிட் வெக்டார் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார்ஸ். இப்போ இந்த இதுக்கு டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு மேக்னிடியூட், அது தட் இஸ் யூனிட் வெக்டார்னா ஏ கேப். ஏ கேப்னாக்கா எப்படி சொல்லலாம், ஏ வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். முதல்ல தட் இஸ் வில் பி ரைட் ஆன் த ஏ வெக்டார் எழுதியாச்சு. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னா தட் இஸ் மேக்னிடியூட் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். சார் இங்கே நெகட்டிவ் இருக்குது, நீங்கள் ஏன் சார் பாசிட்டிவ் சொல்கிறீங்க? அதாவது ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிட்டோம், அதனால தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரைட் பண்ணியிருக்கோம். அதாவது வேல்யூஸ் தான் உங்களுக்கு மேக்னிடியூட் ஆஃப் த டேர்ம்ஸ். அதுக்கடுத்து டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, டைரக்ஷன் ரேஷியோஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதை ஆல்ரெடி கிளாஸில் டீச் பண்ணியிருக்கோம். அதனுடைய பேசிக் சம்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன் கொசைன்ஸ்னாலே அது பார்த்தீங்கன்னா காஸில் வரும் அண்ட் எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர் அண்ட் இசட் பை ஆர். அதனுடைய சம் ஆஃப் த டேர்ம்ஸில் எடுக்கும்போது எப்படி உனக்கு வேல்யூஸில் ஃபார்ம் ஆகுது, அதனுடைய ரிசல்டன் ஆஃப் த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரீகால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டைரக்ஷன் ரேஷியோஸ் அண்ட் கொசைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு வெக்டார்ஸ்லேயே கொடுத்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு வில் பி யூஸிங் த ஹெல்ப் ஆஃப் த ஃபார்முலாஸ் யூஸிங் டைரெக்டாக தென் வில் பி சப்ஸ்டிட்யூட்டிங் ஏ ஃபார்முலா. ஓகே, அதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ்னாக்கா என்னுடைய மேக்னிடியூடும் சேர்த்து அதில் வந்துடும். ஓகேங்களா? அதே போல் பொசிஷன் வெக்டாரில் கேட்குறாங்க, நீ 3 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இட் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
நீ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சொல்லும்போது எப்படி அதை கால்குலேட் பண்ணுறாங்க ஓபிஏ வெக்டார் ஓபி வெக்டார் ஓசி வெக்டார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உன்னோடைய கொஷினை ரீட் அவுட் பண்ணும்போது பொசிஷன் வெக்டார் நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா அதை நீங்கள் எடுத்த உடனே இதை ஏ வெக்டார் இது பி வெக்டார் இது சி வெக்டார்னு எடுத்துக்கக்கூடாது அதாவது ஏபிசிபி த கிவன் பாயிண்ட்ஸ் அதை பொசிஷன் எழுதும்போது ஓஏ ஓபி ஓசி அப்படி தான் எழுதணும் அதுக்கப்புறமேட்டா தான் ஏபி பிசி சிஏ அதை கண்டுபிடிப்போம் அதே போல் ஒவ்வொரு இதையும் கோப்லானர் எப்படி ப்ரூவ் பண்ணுறது இதுக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வெக்டார்லேயே கொடுத்துருப்பாங்க அதை எப்படி டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது இது மாடலில் வர சம்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கிங்க அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் எப்படி டூ வெக்டார்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது அது ஸ்கேலார் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது அது இன்னொரு மெத்தட்லன்னு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க இதுதான் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கும்போது ஏன்னா இது உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக டைரெக்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ வெக்டார் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு வெக்டார்ஸுக்கு ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது இதை பற்றி நம்ம ஃபர்தராக ஹையர் கிளாஸஸில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ ஆங்கிள் எப்படி பிட்வீன் டூ வெக்டார்ஸை கண்டுபிடிக்கிறோம் எப்போ ஒரு ஆங்கிள் மேக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீ டைரக்ஷன்ஸ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நீ இனிஷியல் பொசிஷன்லேருந்து வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் அதுக்கு உங்களுக்கு இங்கே எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆங்கிள்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் 0 to π அண்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் modulus of b vector cos theta and same as also இல்லையே ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ வெக்டார் ப்ராடக்ட்டும் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல்சோ அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் வில் பி க்ராஸ் வரும் அதில் அதாவது தட் இஸ் வில் பி மல்டிபிள் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ரிசல்ட்லாம் பார்த்துக்குங்க அதே போல் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் எதுக்கு நமக்கு அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது சில கண்டிஷன்ஸில் எனக்கு ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகாது டாட் ப்ராடக்ட் இஸ் காமிட்டேட்டிவ் ஆனால் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் காமிட்டேட்டிவ்னு சொல்லுவாங்க எப்படி அந்த கண்டிஷன்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணுறாங்க அதனுடைய பேசிக் சம்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்க அதில் தான் நம்ம ஆங்கிள்ஸே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஏன்னா கொஷின்ஸில் எனக்கு ஃபைண்ட் த ஆங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா டூ வெக்டர்ஸை கொடுத்துட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை தென் வில் பி ஃபைண்ட் அவுட் அதே போல் டாட் ப்ராடக்ட் equal to 0 ன்னு சொன்னாலே it is a perpendicular அப்போ a vector and b vector two vectors are perpendicular என்றதை டாட் ப்ராடக்ட் வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கலாம் அதே போல் இனி வெக்டரில் டாட் எப்படி அப்ளை பண்ணுறாங்க ஆர் வெக்டர்ன்றது எனி வெக்டரை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணும்போது தட் இஸ் வில் பி கரஸ்பாண்டிங் ஐ டாட் ஐ அதுக்கு மட்டும்தான் வேல்யூ ஐ டாட் ஜேஓ இல்லை ஜே டாட் ஐ டாட் கேஓ வந்துச்சுனாக்கா தட் இஸ் வில் பி 0 அதனால் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஐ டாட் ஐக்கு மட்டும்தான் வேல்யூ எடுத்து தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் ஆஃப் த டேர்ம் ஓகேவா அந்த மாடலில் வர சம்ஸையும் ரீகால் பண்ணுங்கள் இதெல்லாம் சம் பேசிக் கொஷின்ஸ்லாம் இருக்குது அந்த கிளாஸில் சொல்லும் போதே ரீகால் பண்ணியிருக்கும் போதே உங்களுக்கு சில சம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் ஆல்சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறதும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே 90 டிகிரி எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெக்டர்ஸ் வந்து டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னாலே இட் இஸ் கால்ட் அபவுட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதை டாட் ப்ராடக்ட் பண்ணுறாங்க தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது இட் இஸ் கால்ட் அபவுட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிக்கலாம் அதே போல் பேசிக்கான இதனுடைய மாடல் சம்ஸில் உங்களுக்கு எக்ஸசைஸ் 8.3ல் கொடுத்துருக்காங்க அந்த பேசிக் சம்ஸ் யூஸிங் த கண்டிஷன் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கிராஸில் யூஸ் பண்ணுவாங்க ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அதாவது தட் இஸ் வில் பி டைரக்ஷன்ஸ் அபவுட் த பர்பண்டிகுலர் அதாவது தட் இஸ் வில் பி ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது இது அப்வர்ட் டைரக்ஷன்ஸில் வருது அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அந்த கண்டிஷன்ஸில் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் இது நம்ம மோஸ்ட் ஆஃப் எதில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரை பண்ணுறதுக்கு யூஸிங் திஸ் கண்டிஷன் ஓகேவா அதுக்கு தான் உங்களுக்கு பேசிக்காகவே ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் ஸ்க்ரூன்றது ஓகேங்களா எப்படி ரைட் சைடில் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூஸ் பண்ணுறது ரைட் ஹேண்டட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் பேஸ் பண்ணி தென் வில் பி ஃபைண்ட் அவுட் இதனுடைய பேசிக் ஃபார்முலாஸில் டைரக்ஷனோடு சேர்ந்து வரும் அதுக்கு தான் இதுக்கும் வெக்டாருக்கும் ஸ்கேலாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா அதனுடைய பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் ஓகேங்களா இதனுடைய நார்மல் டு த பிளேனில் வச்சு அதனுடைய பேசிக் ஃபார்முலாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்பாங்க அதே போல் இதுக்கும் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது நாட் காமிட்டேட்டிவ் ஆனால் நாட் காமிட்டேட்டிவ் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வச்சு அப்ளை பண்ணி தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் அதே போல் காமிட்டேட்டிவில் கொலினியர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா வெக்டார் டைரக்ஷனோட சொல்லுவாங்க அப்போ வெக்டார் டைரக்ஷனோட வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் பேரலல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் இருந்துச்சுன்னா ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பேரலல் அதே சேம் இதில் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அபவுட் 0 வெக்டார்னு சொல்லிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐ கிராஸ் ஐ அண்ட் ஜே கிராஸ் ஜே கே கிராஸ் கே எல்லாமே 0 அதர் வேல்யூஸ் ஐ கிராஸ் ஜேவா இல்லை ஜே கிராஸ் கேவோ இல்லை கே கிராஸ் ஐயா இருந்துச்சுன்னா இதில் என்ன விடுபட்டு இருக்கோ அதை ரைட் பண்ணியிருப்பாங்க அதுவே எனக்கு டைரக்ஷன்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்டரில் வரும் ஐ இந்த ரொட்டீனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே உங்களுக்கு பிக்சரில் ஐ ஜே
கே, அதாவது டைரெக்ஷன்ஸ் வந்து எனக்கு மாறுச்சுனாக்கா அது நெகட்டிவில் மாறும். அதுதான் இந்த கண்டிஷன்ஸில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாடலில் பேசிக்கான டெஃபினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இதுக்கு எப்படி ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இட் இஸ் எ பர்பண்டிகுலர் அண்ட் பேரலல் அண்ட் கொலினியர் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, அண்ட் கொசைன்ஸ் ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணி ப்ரூஃபை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, இதெல்லாம் பேசிக்கான டைப்பில் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க்கில் வந்து எக்ஸசைஸில் எப்பயுமே உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், புக் பேக்கில் இருக்கிறத கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து ஆன்சரை மார்க் அவுட் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பரான ஆன்சர்ஸை சொல்லி முடிங்க. அதே போல் ஒவ்வொரு 1 மார்க்ஸையும் எடுத்து ரிவைஸ் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ணி படிச்சிருக்கோன்றதை ரீகால் பண்ணிக்கிங்க. அதோட ஓவரால் உங்களுக்கு 2 சாப்டர்ஸ் வரை ரீகால் பண்ணியிருக்கோம். அதே போல் வால்யூம் 2ல் வந்து இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் சாப்டர்ஸ்லாம் இருக்குது. லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி இருக்குது, அண்ட் டிஃப்ரென்ஷியல் இருக்குது, இன்டகிரேஷன் இருக்குது, அது எல்லாத்தையும் ப்ராபபிலிட்டி இருக்குது. இது எல்லாமே பேசிக்கான கான்செப்டில் வரது தான். அது எல்லாத்தையுமே நடத்தின சம்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்கள். ஃபர்தராக ஹையர் கிளாஸஸ்க்கு அதுக்கும் மோஸ்ட் ஆஃப் யூஸிங் த ஃபார்முலா. அதனால் எல்லாருமே நல்லா பெட்டராக ரிவைஸ் பண்ணிங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர்டாக ரெடி ஆகுங்க. ஃபுல் போர்ஷன் எக்ஸாமுக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணி ஃபுல் போர்ஷனில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கணுன்றது தான் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ டு ஆல். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.